புதுச்சேரியில் இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், புதுச்சேரி பகுதியை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்திருக்கு, மக்கள் இதனால என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க, விவரங்கள்? கண்டிப்பாக அருணேஷ். அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நேற்று இரவு முதலே கனமழையானது பெய்து வருகிறது. இந்த விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை நீரானது சூழ்ந்துள்ளது. குறிப்பாக புதுச்சேரியின் தாழ்வான பகுதிகளான கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அந்த தெருக்களில் சாலைகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகனங்களில் பொதுமக்கள் செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள வீடுகளில் அந்த மழைநீருடன் கழிவுநீர் வீடுகளுக்குள் சென்றதால் அங்குள்ள பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பேருந்து நிலையம், பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட பள்ளிக்கூட மைதானங்கள் உள்ளிட்ட இந்த கனமழை காரணமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது. புதிய பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகளும் இந்த மழைநீர் தேங்கி உள்ளதால் அங்கு சேரும் சகதியமாக உள்ளதால் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக காரைக்காலில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் இரவு முதல் மழை பெய்து வந்தாலும் இன்று அரசு பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் எந்தவித விடுமுறையும் அளிக்கப்படவில்லை. இது பெற்றோர் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் காலை முதலே பிள்ளைகள் மழை விடுமுறை விடுவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் விடுமுறை இல்லை என அறிவிப்பு வந்த பிறகு பிள்ளைகள் அவசரமாக கிளம்பி பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் மழை தற்போது வரை நிற்கவில்லை என்பதால் பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் மழையில் நனைந்த வரை சென்று கொண்டிருக்கின்றனர். தன்ராஜ், விவரங்களுக்கு நன்றி.